அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன்பு விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அறுவடை செய்யப்பட்ட நிலக்கடலை எல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்காக வந்திருந்த விவசாயிகள் 3 நாட்களுக்கு மேலாக காத்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளின் சாக்கு மற்றும் டோக்கன் வழங்குவதில் அதிகாரிகள் தாமதம் செய்து விவசாயிகளை அலைக்கழிப்பதாக கூறி விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூரில் டாஸ்மாகில் மது வாங்க வந்த வடமாநில இளைஞரை தாக்கி செல்போன் மற்றும் பணம் பறித்த இருவரை போலீசார் கைது செய்தனர். மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ரோஹுல் அலி வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாகில் மது வாங்க வந்துள்ளார். அப்போது அங்கு மது போதையில் இருந்து காட்பாடி சேர்ந்த யோகராஜ் மற்றும் சூரிய பிரகாஷ் ரோஹுல் அலியை தாக்கி அவரிடமிருந்த செல்போன் மற்றும் பணம் பறித்துச் சென்றனர். இது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட யோகராஜ் மற்றும் சூரிய பிரகாஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மற்ற மாநிலங்களைப் போல் தமிழ்நாட்டிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், உதவித்தொகை நிறுத்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழிலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை போலீசார் கைது செய்ததை கண்டித்து ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் பகுதியில் மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மாடு மேய்க்கும் கூலி தொழிலாளி மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்மன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நல்ல மருது தனது மாடுகளை அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விட்டிருந்தார். இந்நிலையில் அப்பகுதியில் மாலை திடீரென இடிமின்னலுடன் கோடை மழை பெய்தது. இதனால் மேய்ச்சலுக்கு விட்டிருந்த மாடுகளை பட்டிக்கு அழைத்து வரும் பணியில் ஈடுபட்ட போது நல்ல மருது மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே மனைவி அடைத்துக் கொன்று பெட்ரோல் ஊற்றி எரித்த கணவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மல்லகுண்டா பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி பரிமளா தம்பதிக்கு 4 குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் மனைவி பரிமளாவின் நடத்தையில் சந்தேகம் இருப்பதாக சண்டையிட்டு வந்த சின்னத்தம்பி அவரை கடந்த 2012ஆம் ஆண்டு பெரிய கும்ளு காட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்று அடித்துக் கொன்று அவரது உடலை தீயிட்டு கொளுத்தியிருக்கிறார். இது தொடர்பான வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளி சின்னத்தம்பிக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 1 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்கவும் உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே ஒரே இருசக்கர வாகனத்தில் 7 மாணவர்கள் பயணித்த விவகாரத்தில் மாணவனின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். பெத்தநாயக்கன் பாளையத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர்கள் 7 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் தேர்வு எழுதச் சென்றனர். இது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் விசாரணை நடத்திய போலீசார் வாகன உரிமையாளரான மாணவனின் தாய் கஸ்தூரியை கைது செய்தனர். மேலும் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் இதுபோன்ற சாகச பயணங்களில் ஈடுபடக்கூடாது எனவும் மாணவர்களை அறிவுறுத்தினர்.